நம்பினால் நம்பங்களுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றும் விசித்திரங்கள் நிறைந்த 2 நிகழ்வுகள் உங்களை ஆச்சரியப்பட வைக்க தயாராக இருக்கின்றன. கண்களில் இருந்து கொட்டும் ரத்தம் இறந்த நாகத்தின் மறுபிறவியாக பார்க்கப்படும் ஒரு இளம் பெண். இந்தியாவின் அமானுஷ்ய பெண்ணை தேடி நம்பினால் நம்புங்களின் நேரடி விசிட். சிவபக்தரால் அமைக்கப்பட்ட களிமண் லிங்கம். ஒவ்வொரு வெள்ளியும் தவறாமல் சிவலிங்கத்தினை வணங்கிச் செல்லும் நாகம். நம் இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் இந்து மதத்தினை பின்பற்றும் மக்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்து மதத்தில் நாகங்களுக்கு என்று சிறப்பான இடம் ஒன்று உண்டு. அதனாலேயே மக்கள் நாகங்களை துன்புறுத்தாமல் கடவுளாக வணங்கி வருகின்றனர். இன்றும் நம் நாட்டில் நாகத்தின் பெயரால் நிகழும் பல அமானுஷ்யங்கள் கணக்கில் அடங்காதவை. இன்று நாகத்தினை அடிப்படையாக கொண்ட 2 சம்பவங்களைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக, பாம்பு என்ற வார்த்தையினை கேட்டாலும் அல்லது அவற்றை கண்ணால் பார்த்தாலோ ஐம்புலன்களிலும் இரத்தம் வழிந்தோடும். பூமிகா என்ற அமானுஷ்ய பெண்ணை பற்றியும், அதனைத் தொடர்ந்து இரண்டாவதாக சிவபக்தர் ஒருவரால் அமைக்கப்பட்ட லிங்கத்தினை தேடி சரியாக பூஜை நேரங்களில் வரும் நாகத்தினை பற்றித்தான் இன்று பார்க்க இருக்கிறோம். பறந்து கிடக்கின்ற இந்த பூமியின் அத்துணை இடங்களிலும் மனிதர்கள் வாழ்கிறார்கள். 700 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பூமியில் விசித்திரமான மனிதர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். லட்சத்தில் ஒருவர் இல்லை, கோடியில் ஒருவர் என விசித்திர மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்தியாவில் விசித்திர மனிதர்களுக்கு பஞ்சமே இல்லை. அத்தகைய விசித்திர மனிதர்களில் ஒருவரை சந்திப்பதற்காக விரைந்து கொண்டிருக்கிறோம். அதிகாலை 5 மணி, பனி சூழ்ந்த சாலை. சென்னையில் இருந்து கர்நாடகா நோக்கித்தான் இன்று நமது பயணம். இந்த பயணத்தின் முடிவில் நமது குழு சந்திக்க இருக்கிற பூமிகாவிற்கு கண்களில் இருந்து ரத்தம் வழிந்து கொண்டே இருக்கிறதா? ரத்தம் வழியும் அந்த கண்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் மர்மத்தை தேடி நமது குழு பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஜனவரி மாதத்து பனி நம்முடைய பயணத்திற்கு இடையூறாக இருந்தது. எதிரில் வருகிற வாகனம் தெரியாத அளவிற்கு பனி இருந்ததால் வாகனத்தை மிதவேகத்திலேயே இயக்கினோம். இதுவே தலைநகர் டெல்லியாக இருந்திருந்தால் நாம் பயணித்திருக்கவே முடியாது. வெயிலை போல கடும் பனியும் ஒரு அரக்கன்தான். சென்னையில் இருந்து மிகச்சரியாக 490 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க வேண்டியிருந்தது. பனியில் மூடியிருந்த சாலை கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருந்தது. கர்நாடகாவிற்குள் நுழைந்து விட்டோம். இதுதான் பூமிகாவின் வீடு. தெருவில் சில நபர்களை மட்டுமே பார்க்க முடிந்தது. இந்தியாவின் அமானுஷ்ய பெண் இருக்கும் இடம் இவ்வளவு வெறுமையுடன் இருப்பதை நம்மால் நம்ப முடியவில்லை. நமது குழு பூமிகாவின் குடும்பத்தை சந்தித்தது. நம்மை அறிமுகம் செய்து கொண்டோம். பூமிகாவை பார்க்க வேண்டும் என்றவுடன் அவரை அழைத்து வர அவரது தாய் நாகம்மா சென்றார். குறும்புத்தனத்துடன் சேட்டை செய்தபடி இருந்த ஒரு பெண்ணை அழைத்து வந்தார். அவர்தான் பூமிகா என்பது எங்களுக்கு புரிந்துவிட்டது. வீட்டிற்கு வந்த பூமிகா
அமைதியாக இருந்தார். அவருக்கு வயது 18. எங்களது கேமரா மற்றும் தொழில்நுட்ப கருவிகளை பார்த்ததும் அவரின் அமைதி அதிகமாயிருந்தது. பூமிகா இப்போது என்ன மனநிலையில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவரது முகம் ஒரு மென் சோகத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்ததை உணர முடிந்தது. நாங்கள் சென்ற நாளில் பூமிகாவை பார்க்க ஒரு சாமியாரும் வந்திருந்தார். அவரது பெயர் சிவசங்கர். பரம்பரையாக ஆன்மீகத்தில் ஈடுபட்டு வரும் அவரது வம்சாவளியினருக்கு சொந்தமாக சில கிலோமீட்டர் தொலைவில் ஜோடி முனீஸ்வரன் கோயில் இருக்கிறது. கேரளாவில் இருந்து மாந்திரீகத்தை முறையாக கற்ற அவர் பூமிகாவிற்கு உள்ள பிரச்சனையை கேள்விப்பட்டு அதற்கான தீர்வை கொடுப்பதற்காக வந்திருப்பதாக அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள். அவர் பூமிகாவிடம் பேசிக் கொண்டிருந்தார். நமது குழு பூமிகாவின் உறவினர் கொடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட்டுகளை பார்த்து கொண்டிருந்தது. மருத்துவமனை அறிக்கைகள் அத்துணையும் பூமிகா நல்ல உடல் தகுதியுடன் இருப்பதாக உறுதி செய்திருக்கிறார்கள். ஆனால் பூமிகாவிற்கு இன்று வரை கண்களில் இருந்து ரத்தம் வடிவது நின்றபாடில்லை என்கிறார் அவரது தாய் நாகம்மா. இது எங்களுக்கு விசித்திரமாக இருக்கிறது. மருத்துவ அறிக்கைகளுக்கு நேர்மாறாக அவரது இயல்பு வாழ்க்கை இருப்பதாக கிடைக்கின்ற தகவல் புரியாத புதிராக உள்ளது. ಆಮೇಲೆ ಇಲ್ಲಾದ್ಮೇಲೆ ನಮ್ಮ ಯಜಮಾನ್ರು ಊರಲ್ಲಿದ್ದು ಇದ್ದಾಗ ಅಲ್ಲಿ பூமிகாவுக்கு எந்த நேரம் ரத்தம் வரும் எந்த நேரம் ரத்தம் வராதுன்னு அது அவளாலே சொல்ல முடியாது. அது பூமிகாவோட மனசுக்கு தான் தெரியும். ಹೇಳ್ದೆ ಅವ್ರಿಗೆ. ಆಮೇಲೆ ಬೇರೆಯವ್ರನ್ನೆಲ್ಲ நான் போகாத மருத்துவமனை கிடையாது, பார்க்காத மருத்துவர்கள் கிடையாது. ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அவளோட கண், வாய், தலை, கால், நகங்கள் எங்கே வேணா ரத்தம் வரும். ಅದರಿಂದ ಇಲ್ಲಿ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಗ್ಬೋದೇನೋ ಅಂತ ನಾನು. பூமிகாவின் கண்கள் மட்டுமல்லாமல் கை, கால், தலை என பூமிகா உடலில் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் ரத்தம் வரலாம் என்கிறார்கள். பூமிகா அமைதியாக நடப்பதை கவனித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு கண்களில் இருந்து ரத்தம் வடிவது உண்மைதானா என்பதை அறிய நமது குழு காத்திருந்தார்கள். பூமிகாவிற்கு இந்த பிரச்சனை பல வருடங்களாக இருந்து வருகிறது. அதனால் பள்ளி படிப்பை தொடர முடியாமல் இருக்கிறார். எப்போதும் வீட்டிலேயே கட்டாயமாக இருக்க வேண்டிய நிர்பந்தத்தால் தனது சந்தோஷம் போய்விட்டதாக வருத்தப்படுகிறார். கடந்த 7 வருடங்களாக பூமிகாவின் பிரச்சனைக்காக பல மருத்துவமனைகளுக்கு சென்று பல மருத்துவர்களை அவரது குடும்பத்தினர் சந்தித்திருக்கிறார்கள். சென்ற வருடம் கூட மும்பையில் உள்ள பிரபல மருத்துவமனையை அணுகியிருக்கிறார்கள். மருத்துவர்கள் பூமிகாவை தீவிரமாக பரிசோதனை செய்திருக்கிறார்கள். கடைசியாக பூமிகாவின் உடலில் இருந்து ரத்தம் வெளியேறுவதற்கான காரணத்தை அவர்களாலும் உறுதியாக சொல்ல முடியவில்லை. ஆனால் வழக்கம் போல அவரது உடல்நிலை மட்டும் நார்மலாக இருப்பதாக தகவல் சொல்லி இருக்கிறார்கள். மருத்துவமனைகளை தேடி ஒரு பக்கம் அலைந்தாலும் மறுபக்கம் கோயில்களுக்கு சென்று தனது மகளை சரி செய்து தரும்படி வேண்டியிருக்கிறார்கள். ஆனால் அதனால் பெரிதாக எந்த பலனும் பூமிகா குடும்பத்திற்கு கிடைக்கவில்லை என்பதுதான் இதுவரை நிகழ்ந்தேறிய ஒன்று. பூமிகா கண்களிலும் தலை, கை, கால் பகுதியில் இருந்தும் ரத்தம் கசிவதாக இங்கே சொல்லப்படுகின்ற தகவல் நம்மை ஆச்சரியப்படுத்தினாலும் இப்படியான ஒரு பிரச்சனையோடு தான் இவர் வாழ்கிறாரா என்ற சந்தேகம் நமக்கு வருகிறது. ஏனென்றால் இதுவரை நாம் இன்னும் அவரின் ரத்தம் வழியும் கண்களை காணவில்லை. ஒருவேளை அடுத்து பூமிகா உடம்பில் இருந்து ரத்தம் வந்தால் நமது குழு கண் முன்னால் நேரடியாக பார்க்கும் ஒரு மிகப்பெரிய அமானுஷ்யமாக அது இருக்கும் என்பது ஆணித்தரமான உண்மை. பூமிகாவை பற்றி அவரின் அம்மா பேசிக்கொண்டிருந்தார். பூமிகாவிற்கு நாகதோஷம் இருப்பதாக ஒரு புது தகவலை சொல்லிக் கொண்டிருந்தார். நாகம் பற்றி அவர் பேசிக்கொண்டிருக்கும் போது பூமிகாவின் முகம் சற்று மாறத் தொடங்கி இருந்தது. அவரது அம்மாவின் பார்வையும்
மகள் பூமிகா பக்கம் இருந்ததை பார்க்க முடிந்தது. நமது குழுவிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த இடம் கொஞ்சம் பதற்றமானது. பூமிகா எதையோ மெல்வதை போல் சமிக்கைகள் செய்து கொண்டிருந்தார். அடுத்ததாக அவரது குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒரு தட்டுடன் வந்தார்கள். பூமிகா வாயில் இருந்து இரத்தம் வழிந்து கொண்டே இருந்தது. கர்நாடகாவைச் சேர்ந்த பூமிகாவின் கண்களிலிருந்து இரத்தம் வருவதாக கேள்விப்பட்டு அதனை நேரடியாக பார்க்க சென்றது நமது குழு. ஆனால் எதிர்பாராத விதமாக அவரது வாயிலிருந்து இரத்தம் வந்து கொண்டிருந்தது. இப்படி சுமார் 7 வருடங்களாக கிட்டத்தட்ட 450 லிட்டர் இரத்தம் பூமிகாவின் உடம்பிலிருந்து வெளியானதாக உறவினர்கள் கூறுகிறார்கள். இதனால் பூமிகாவை பார்க்க இந்தியாவின் பல நகரங்களிலிருந்து மக்களும் அறிவியல் ஆய்வாளர்களும் படையெடுத்து கொண்டிருக்கிறார்கள். பூமிகா வாயில் இருந்து இரத்தம் வழிந்து கொண்டே இருந்தது. எங்களது குழுவால் இதை பார்க்கவே சிரமமாக இருந்தது. மனதை திடப்படுத்திக் கொண்டு நாங்கள் இதை படம் பிடித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் தொடர்ச்சியாக இப்படி ஒரு நிகழ்வை நேரடியாக பார்த்தால் கல்மனதும் கரைந்துவிடும். பூமிகாவின் வாயில் இருந்து வெளிவரும் இரத்தம் இன்னும் குறைந்த பாடில்லை. பள்ளிக்கூடம் போகின்ற வயதுடைய ஒரு பெண்ணுடைய வாயில் இருந்து இவ்வளவு இரத்தம் வருவதென்பது அவர் மேல் கரிசனத்தை உருவாக்கியது. ஐந்து நிமிடத்திற்குள் இங்கு இவ்வளவு இரத்தம் வெளியேறுகிறதென்றால் ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் இரத்தம் வெளியேறும் என்பது கணக்கிடப்பட வேண்டிய ஒன்று. இது பூமிகாவின் உடல்நிலையை பாதிக்காதா? இது எப்படி சாத்தியமாகிறது என்பதையெல்லாம் நினைத்தால் மண்டை குழம்புகிறது. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் காட்சிகளை கர்ப்பிணி பெண்கள், இதயம் பாதிக்கப்பட்டவர்கள், குழந்தைகள் பார்க்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். பூமிகாவின் வாயில் இருந்து இரத்தம் கசிந்து கொண்டே இருந்தது. இரத்தம் எவ்வளவு பெரிய தைரியசாலிகளையும் பதற்றமடைய வைத்துவிடும். ஆனால் பூமிகாவின் குடும்பம் பதற்றமடையாமல் பூமிகாவை கையாண்டு கொண்டிருந்தார்கள். ஒருவேளை அது அவர்களுக்கு பழகிப்போன ஒன்றானதால் இப்படி இருக்கலாம். பூமிகாவின் வாயில் இருந்து இரத்தம் வெளியேறுவது இப்போது கொஞ்சம் குறைந்திருக்கிறது. தட்டில் இருந்த பூமிகாவின் இரத்தத்தை நமது குழு பார்வையிட்டது. அது அடர்த்தியாக எச்சில் கலந்து இருந்தது. அப்படியானால் இது தொண்டைக்குள் இருந்து வெளிவந்திருக்க வாய்ப்பில்லை. வெறும் வாய்ப்பகுதியில் இருந்து மட்டுமே கசிந்து வந்திருக்க வேண்டும். பூமிகாவிற்கு இரத்தம் வரும் நேரங்களில் எல்லாம் அவருக்கு உதவியாக ஒருவர் இருந்தாக வேண்டியிருக்கிறது. அதனால் பூமிகாவின் தாய் நாகம்மா வெளி வேலைகளுக்கு செல்ல முடியாத நிலையில் உள்ளார். இதனால் குடும்பத்தை நடத்த போதுமான வருமானம் இல்லாமல் தத்தளிக்கிறார். கூடவே மருத்துவ செலவுகளுக்காக வாங்கிய கடன் தொகை வேறு. பூமிகாவிற்கு மறுபடியும் வாயில் இருந்து இரத்தம் வரத் தொடங்கியது. அவரது உறவினர் உதவி செய்கிறார். எங்களால் இதை ஜீரணிக்க கடினமாக இருக்கிறது. சக மனிதருக்கு இப்படியான ஒரு பிரச்சனை இருக்கும் போது அதை படம் பிடிப்பது எங்களது வேலை என்றாலும் அது எங்களுக்குள் ஏதோ இனம் புரியாத குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தி செல்வதை மறுக்க முடியாது. பூமிகா சகஜ நிலைக்கு வந்ததும் சாமியார் சிவசங்கர் பூமிகாவின் உறவினரிடம் தான் நடத்தப் போகின்ற கால சர்ப்ப பூஜையை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். பூமிகா பழைய நிலைக்கு திரும்ப அது ஒன்றே தீர்வு என்பதை விளக்கிக் கொண்டிருந்தார். சாமியார் சிவசங்கர் பூமிகாவிற்காக தான் செய்ய இருக்கின்ற பூஜைக்காக எந்த பணமும் வாங்கிக் கொள்ளவில்லை. மாறாக தனக்கு இருக்கும் ஆன்மீக சக்தியால் பூமிகாவை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதை அவர் விரும்புகிறார்.
ಮಾಡ್ತೀವಿ. ಅಲ್ಲಿಂದ ಇಲ್ಲಿಗೆ ಫೋನ್ ಮಾಡಿದ್ರೆ ಇವಾಗ ಹೊಟ್ಟೆಲ್ ಬರ್ತಾ ಇದೆ ಅಂತಾಳೆ. ಇನ್ನೊಂದು சின்ன மருத்துவமனையிலிருந்து பெரிய பெரிய மருத்துவமனை வரைக்கும் எல்லா இடத்துக்கும் சிகிச்சைக்கு போயிட்டு வந்துட்டோம். ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, பூமிகாக்கு எதுவும் இல்லை, அவள் ரொம்ப நல்லா இருக்கா. அதுக்கு மேலே நாங்கள் என்ன சொல்ல முடியும்? ಕರ್ಕೊಂಡು ಹೋಗೋ ಗಂಟ பூமிகாவை வாரத்துக்கு ஒரு தடவை கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு மனசு விட்டு அழுதுட்டு வேண்டிட்டு வருவேன். சிலர் சொன்ன பரிகாரங்களையும் செஞ்சு பார்த்தேன். ஆனால் ஒரு நாள் கண்ணில் ரத்தம் வராமல் இருக்கு, அப்புறம் மறுபடியும் வர ஆரம்பிச்சிருது. ಬ್ಲಡ್ ನೋಡಬೇಕು. பூமிகாவுக்கு ஏதாவது ஒரு மருத்துவமனையிலாவது சரியாகாதான்னு சொல்லி தான் கடை மேலே கடை வாங்கி செலவு செஞ்சேன். ஆனால் வட்டி பல மடங்கு ஏறி போனதான் மிச்சம். எனக்காக உதவி செய்யறதுக்கு தம்பி ஒருத்தன் தான் இருக்கான். ஆனால் அவனை கஷ்டப்படுத்துறோமோன்னு ரொம்ப சங்கடமா இருக்கு. ನಾವು ಬದುಕಲ್ಲ ಸರ್, ಇದನ್ನೇ ನೋಡ್ಕೊಂಡಿದ್ರೆ. பூமிகாவை கோயிலுக்கு அழைத்துச் செல்ல தயாரானார்கள். அதற்கு முன்னதாக பூமிகா வீட்டின் பின்புறம் இருக்கும் புற்றுக்கு பூஜை செய்ய ஏற்பாடுகளை செய்கிறார். பூஜை வேலைகளை பூமிகாவையே செய்ய வைக்கிறார். பூமிகாவின் குடும்பம் முழுவதும் பூமிகாவிற்காக வேண்டிக் கொண்டனர். நம்முடைய குழுவும் அவர் பூரண குணமடைய வேண்டிக் கொண்டது. புற்றுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளை செய்த பின்பு நாங்கள் திரும்பவும் பூமிகா வீட்டிற்கு சென்றோம். சில நிமிடங்களில் பூமிகாவின் கண்களில் இருந்து ரத்தம் கொட்டத் தொடங்கியது. மீண்டும் பதற்றம். அவரது கண்களில் இருந்து ரத்தம் கசிந்து கொண்டே இருந்தது. பூமிகா தனது கண்களை திறக்க முடியாமல் சிரமப்பட்டார். தூசி விழுந்தாலே தாங்காத கண்கள் ரத்தம் வழிந்தால் எப்படி தாங்கும்? பூமிகாவின் உறவினர் ரத்தத்தை துணியால் துடைக்க துடைக்க பூமிகாவிற்கு ரத்தம் வந்து கொண்டே இருந்தது. கண்களில் இருந்து இவ்வளவு ரத்தம் வழிந்தாலும் இதுவரை அவரது பார்வைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருப்பதே மிகப்பெரிய ஆச்சரியம்தான். வாயில் இருந்து ரத்தம் வரும்போது கூட கலங்காமல் இருந்த பூமிகா கண்களில் இருந்து ரத்தம் வந்ததும் கலங்கி போய்விட்டார். பூமிகாவின் கண்களில் இருந்து மட்டுமல்லாமல் அவரது கை விரலிலும் ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. அவரது கை சிறு நடுக்கத்தில் இருப்பதை பார்க்க முடிந்தது. இப்படி தொடர்ச்சியாக ரத்தம் வந்து கொண்டே இருந்தால் இவரது உடலில் ரத்தம் இருக்குமா என்கிற சந்தேகம் நமக்கு வந்தது. பூமிகாவின் கண் மற்றும் கைகளில் இருந்த ரத்தத்தை துடைத்தெடுத்ததும் கொஞ்சம் அமைதியானது அவரது வீடு. சில நேரங்களில் இரவு தூங்கி காலை எழுந்து பார்த்தால் அவரது தலையில் ரத்தம் வந்திருக்குமா? இதனால் இரவு தூங்காமலேயே இருப்பாராம் பூமிகா.
எனக்கு இந்த பிரச்சனை 7 வருஷமாக இருக்குது. முதலாக ரத்தம் வர ஆரம்பித்தப்ப மாத்திரைலாம் கூட சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஸ்கூலில் திடீர்னு கண்ணில் ரத்தம் வர ஆரம்பிச்சிது. ஸ்கூலில் இருக்கிறவங்க எல்லாரும் பயந்துட்டாங்க. அப்புறம் அம்மாவும் படிக்க போக வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் எங்கேயுமே போகிறதில்ல, யார்கிட்டயும் அதிகமாக பேசுகிறதும் இல்லை. என்னோட கண்ணில் இருந்து எப்போ ரத்தம் வர ஆரம்பிச்சதோ அப்போவே என்னோட நிம்மதியான தூக்கம் எல்லாமே போச்சு. சில நாள் நான் ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது ஒரு கனவு வந்துச்சு. பெரும்பாலும் என்னோட கனவுல பாம்பு தான் வரும். அது ஆக்ரோஷமாக தெரியும். காலையில் நான் படுக்கையை விட்டு எந்திரிச்சு பார்க்கும்போது என்னை சுற்றி ஒரே ரத்தமாக இருக்கும். நான் பயந்து போய் மறுநாள் தூங்காமல் இருப்பேன். தொடர்ந்து ரத்தம் வருவதை கண்ணுற்ற சிவசங்கர் இனியும் தாமதிக்க கூடாதென்று சொல்லி தனது கோயிலுக்கு பூமிகாவின் குடும்பத்தை அழைத்துச் சென்றார். பூமிகாவின் பரிகார பூஜைக்காக கோயில் பூசாரிகள் முன்னதாகவே அனைத்தையும் ஏற்பாடு செய்து வைத்திருந்தார்கள். பூமிகாவின் இந்நிலைக்கு காரணம் பூமிகாவின் தந்தை மற்றும் பாட்டியால் கொல்லப்பட்ட நாகங்களினால் வந்த தோஷம் என்றும், இதற்கு நாகதோஷ நிவர்த்தி பூஜை செய்தால் இந்த பிரச்சனை உடனடியாக தீரும் என்று கூறுகிறார் அங்கு வந்திருந்த சிவசங்கர சுவாமிகள். இவைகளை பற்றி தொடர்ந்து இப்பொழுது பார்க்கலாம். பூமிகாவின் தாய் நாகம்மா அழுது கொண்டே தனது மகளுக்காக வேண்டிக் கொண்டிருந்தார். அடுத்ததாக சாமியார் சிவசங்கர் ஒரு தட்டில் பாம்பு சிலையை எடுத்து வைத்து பூமிகாவின் கைகளில் அதை கொடுத்து கோயிலை 3 முறை சுற்றி வரும்படி சொன்னார். கோயிலுக்குள் இருந்த 20 அடி நாக சிலைக்கு அருகில் பிடித்து வைக்கப்பட்டிருந்த சாதத்தில் விளக்கு ஏற்றும்படி சொன்னார் சாமியார் சிவசங்கர். பூமிகாவின் தாய் மற்றும் பூமிகாவின் உறவினரும் பூமிகாவோடு இணைந்து விளக்கேற்றினர். சாமியார் சிவசங்கர் பூமிகாவை தன்னுடைய கோயிலுக்கு அழைத்து வருவதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. இந்த கோயிலில் தரைமட்டத்தில் இருந்து 15 அடி ஆழத்தில் வெள்ளை நாகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி வெள்ளை நாகம் இருக்கும் இடத்தில்தான் தோஷ நிவர்த்தி முழுமையாக ஆகுமா? அடுத்ததாக பூமிகாவின் குடும்பத்தை உட்கார வைத்து சோழிகளை கொடுத்து உருட்டச் சொல்கிறார். திரும்ப திரும்ப சில முறைகள் சோழிகளை உருட்டி போட சொல்கிறார். இப்படி செய்வதன் மூலமாக பூமிகாவின் கர்ம வினைகளை கணித்து விடுவாராம். அப்படி கர்ம வினைகளை கணித்து விட்டால் பூமிகாவின் பிரச்சனைக்கான பூஜைகளை செய்து பூமிகாவை பழைய நிலைக்கு கொண்டு வந்து விடலாம் என்கிறார் சிவசங்கர். சோழிகளை உருட்டி போட்டதன் வழியாக சில தகவல்களை பூமிகா குடும்பத்திடம் இருந்து பெற்றுக்கொண்டார் சாமியார் சிவசங்கர். அதன்படி பூமிகாவுக்கு நாகதோஷம் இருக்கிறது. அது வந்ததற்கான காரணமாக ஒரு சம்பவம் முன்வைக்கப்படுகிறது. பூமிகா 3 மாத குழந்தையாக தாய் நாகமா வயிற்றில் இருக்கும் போது அவரது தந்தை வீட்டில் பார்த்த ஒரு பாம்பை அடித்தே கொன்றிருக்கிறார். அதற்கு பிறகு சில மாதங்களில் பூமிகா பிறந்திருக்கிறார். பூமிகா பிறந்ததும் நாகம்மா அவரது தாய் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். ஆனால் அங்கு புது வீடு கட்டுவதற்காக ஏற்கனவே அங்கிருந்த ஒரு புற்றை இடித்திருக்கிறார்கள். புற்றில் இருந்த பல சிறு பாம்புகள் இறந்து போயிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இறந்த பாம்பின் தாய் பாம்பு படமெடுத்து தரையில் கொத்தி சாபமிட்டு சென்றதாக சொல்கிறார் சிவசங்கர். பூமிகா வளரும் போதே
பாம்பு தொடர்பான விஷயங்களில்தான் நாட்டம் உடையவராக இருந்திருக்கிறார். ஒரு நாள் இவரது வீட்டின் பின்புறம் இருக்கின்ற புற்றில் பாம்பு ஒன்று வந்திருப்பதாக கேள்விப்பட்டு அங்கு சென்று பார்த்திருக்கிறார். ஒரு வயதான பாம்பு ஒன்று அங்கிருந்திருக்கிறது. அன்று இரவுதான் முதல் முறையாக இரத்த வாந்தி எடுத்திருக்கிறார். அதன் பின்பு கண்களில் ரத்தம் வந்திருக்கிறது. அவரால் வெளியே செல்ல முடியவில்லை. ஆனாலும் தான் புற்றில் ஒரு முறை பார்த்த அந்த வயதான பாம்பை தேடி சென்றிருக்கிறார். ஆனால் இன்று வரை அதை அவரால் பார்க்கக்கூட முடியவில்லையா? பூமிகா அவரது தாய் வயிற்றில் இருக்கும் போது அவரது தந்தையால் கொல்லப்பட்ட பாம்பிற்கும், அவரது பாட்டி வீட்டில் புது வீடு கட்டுவதற்காக இடிக்கப்பட்ட புற்றில் இறந்த பாம்பு குஞ்சுகளுக்கும், அதனால் கோபமடைந்து தரையில் கொத்தி சாபமிட்ட பாம்பிற்கும், பூமிகா முதல் முறையாக இரத்த வாந்தி எடுக்கும் முன் பார்த்த பாம்பிற்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பதாக நமது குழு கருதியது. சாமியார் சிவசங்கரும் இந்த தகவலை உறுதி செய்தார். அதற்காகத்தான் இன்று காலசர்ப்ப பூஜையில் யாகம் வளர்த்து கொண்டிருந்தார். இந்த பூஜை 15 நாட்கள், இடையில் 3 முறை நடத்த வேண்டுமா? கடைகால சர்ப்ப பூஜையுடன் பூமிகாவின் பிரச்சனைக்கு முடிவு கிடைத்து விடுமா? நாகத்தை முன்னிலைப்படுத்தி நடந்து கொண்டிருக்கின்ற காலசர்ப்ப பூஜை மூலமாக நாகத்திற்கு பூமிகா குடும்பம் இழைத்த கொடுமைகளுக்கு விமோசனம் பிறக்கும் என்பது வேத புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கும் பரிகாரம். பூமிகாவிற்கு இந்த பூஜையின் மூலமாக வரும் காலங்களில் அவரது கண்கள், தலை, கை, கால் நகங்களில் இருந்து வெளிவரும் ரத்தம் நிற்கட்டும் என்று நாமும் மனதார வேண்டுவோம். அவர் தனது பள்ளி படிப்பை தொடரவும், எதிர்கால லட்சியங்கள் நிறைவேறவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நமது குழு அடுத்த அமானுஷ்யத்தை காண புறப்பட்டது. பூமிகாவின் 10 வயது முதல் இன்று வரை தீர்வு தெரியாத இந்த பிரச்சனைக்கு நிகழ்த்தப்பட்ட காலசர்ப்ப பூஜையினால் விமோச்சனம் கிடைக்குமா என்பதற்கான பதிலினை நமக்கு காலம்தான் சொல்ல வேண்டும். நிச்சயம் அதற்காக காத்திருக்கத்தான் வேண்டும் என்று சிவசங்கர சுவாமிகள் கூறுகிறார். இதனைத் தொடர்ந்து சிவபக்தர் ஒருவரால் அமைக்கப்பட்ட லிங்கத்தினை தேடி சரியாக பூஜை நேரங்களில் வரும் நாகத்தினை பற்றி நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்க்கலாம். சிவபக்தரால் அமைக்கப்பட்ட களிமண் லிங்கம் ஒவ்வொரு வெள்ளியும் தவறாமல் சிவலிங்கத்தினை வணங்கிச் செல்லும் நாகம். நம் தமிழ்நாட்டில் சிவபக்தர் ஒருவரால் அமைக்கப்பட்ட லிங்கத்தினை பற்றியும், அந்த லிங்கத்தினை தேடி ஒரு நாகம் வந்து வணங்கி செல்வதாகவும் கூறப்பட்டதினை கேட்ட நமக்கு சற்று வியப்பாக இருந்தது. அதனை பற்றி முழு தகவல்களை சேகரிக்க நாம் திருநெல்வேலி மாவட்டம் வெள்ளாளங்குளத்தினை நோக்கி நம் பயணத்தினை துவங்கினோம். நாம் அந்த ஊர் எல்லையில் நுழைந்த போது எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அமைதியாகவே இருந்தது. அங்கிருந்த மக்களிடம் சதாசிவம் பற்றியும் அவர் வீட்டினை தேடி வரும் நாகம் பற்றியும் விசாரித்த போது அவர்களிடம் ஒரு அமைதி நிலவியது. சரி, நாங்கள் அவரிடமே பேசிக்கொள்கிறோம் என்று கூறி சதாசிவத்தின் வீட்டிற்கான பாதையினை மட்டும் கேட்டு அங்கிருந்து சதாசிவத்தின் வீட்டினை நோக்கி நகர்ந்தோம். சதாசிவம் வீட்டினை நாம் சென்றடைந்த போது அங்கு சதாசிவம் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். அவர் தியானத்தினை கலைத்திடக்கூடாதென தியானத்தினை முடிக்கும் வரை காத்திருந்தோம். நீண்ட நேர காத்திருப்புக்கு பின் தியானத்தினை முடித்து கண் விழித்த சதாசிவத்தினை அணுகி
நாம் அங்கு வந்திருப்பதின் நோக்கத்தினை கூற சதாசிவம் சற்று அமைதி காத்தார். பின் தான் காலை நேர பூஜைக்காக தயாராகிக் கொண்டிருப்பதாகவும், அது மட்டுமல்லாமல் வழக்கமாக வெள்ளியன்று சிறப்பு பூஜைகள் செய்யப்படும் என்றும், அதிலும் இன்று வெள்ளியுடன் சேர்த்து அமாவாசை பூஜையும் கூட செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே இந்த பூஜைகளை முடித்த பிறகு நாம் எதுவாக இருந்தாலும் பேசலாம் என்று கூறினார். ஆனாலும் நாம் அவரிடம் மீண்டும் இங்கு பூஜை நிகழ்த்தும் தருணத்தில் நாகம் ஒன்று வழக்கமாக வந்து பூஜையில் கலந்து கொள்ளும் என்று கூறப்படுகிறதே, அது உண்மைதானா என்று கேட்க, நீங்கள் இங்குதானே இருக்கப் போகிறீர்கள், காத்திருந்து பாருங்கள் என்று கூறி பூஜைக்கான வேலைகளில் ஈடுபடத் துவங்கினார். சிறிது நேரத்தில் பூஜைக்கான பொருட்களை தயார் செய்து முடித்து சதாசிவம் நம்மிடம் தான் மீண்டும் தியானத்தில் அமரவிருப்பதாகவும், இங்கு ஏதேனும் மாற்றமோ அல்லது வேறெவரின் வருகையோ நிகழ்ந்தால் பதட்டமடைய தேவையில்லை, எக்காரணம் கொண்டும் அமைதி இழந்திடாமல் பொறுமையாக இருந்தால் போதும், யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று கூறி தியானத்தில் ஆழ்ந்தார். இப்படியாக அவர் கூறியதன் காரணமாக நமக்குள் ஏதோ ஒரு பயம் தொற்றிக்கொள்ள, அடுத்து என்ன நிகழப்போகிறதோ என்ற அச்சம் நம்மை தொற்றிக்கொண்டாலும் நிகழப்போவதை பார்க்க ஆர்வமாக காத்திருந்தோம். இதுநாள் வரையில் பூஜைக்காக வந்து செல்லும் நாகம் ஊர் மக்களை ஒரு நாளும் எந்த வகையிலும் கிராம மக்களை துன்புறுத்தியது இல்லை. பூஜைகள் முடிந்த பின்பு தானாகவே சென்றுவிட்டு அந்த பூஜை நாள் வரை எவர் கண்ணிலும் படாமல் இருப்பதாக கூறப்படுகிறது. நமக்குள் ஏதோ ஒரு பயம் தொற்றிக்கொள்ள, அடுத்து என்ன நிகழப்போகிறதோ என்ற அச்சம் நம்மை தொற்றிக்கொண்டாலும் நிகழப்போவதை பார்க்க ஆர்வமாக காத்திருந்தோம். சதாசிவம் அவர்கள் தியானத்தினை துவங்கி சிறிது நேரத்தில் திடீரென சதாசிவம் அவர்களின் வீட்டு வாசலின் முன் ஒரு நாகம் வேகமாக ஊர்ந்து வர துவங்கியது. இதனை கண்டு சற்று பதட்டமடைந்த நாம் அங்கிருந்து தள்ளி நின்று கொண்டோம். சதாசிவம் அவர்களை நோக்கி வந்த நாகம் சதாசிவம் அவரின் தியானத்திற்கு எந்த ஒரு இடையூறும் செய்திடாமல் மெல்ல மேலேறி சிவலிங்கம் அமைக்கப்பட்டிருந்த மேடையின் மேல் வைக்கப்பட்டிருந்த முருகன் மற்றும் விநாயகர் படங்களின் மேல் ஊர்ந்து வணக்கம் செலுத்துவதை போல் செய்து பின் சிவலிங்கத்தின் மேல் ஏறி சுற்றி சாந்தமாக படுத்திருந்தது. நாம் அதனை படம் பிடிக்க அருகில் சென்றபோது நாகம் நம் மீது தாழாத கோபத்தில் இருப்பதாக நம்மால் உணர முடிந்தது. ஆனாலும் படம் பிடித்தாக வேண்டும் என்ற ஆர்வத்தில் அதனை நெருங்கிய போது சீறி எழுந்து நம் ஒளிப்பதிவாளரை தாக்க முயற்சித்தது. அப்படி இருந்தும் நீண்ட முயற்சிக்கு பின்னும் நம்மால் நாகத்தினை நெருங்கிட முடியவில்லை. இப்படியாக சிறிது நேரம் செல்ல தியானத்தில் இருந்து விழித்தார் சதாசிவம். தியானத்தில் இருந்து விழித்தெழுந்தவர் அடுத்ததாக பூஜையினை செய்ய துவங்கினார். பூஜையினை செய்து கொண்டிருக்கையிலேயே ஊர் மக்கள் அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக சதாசிவம் அவர்களின் வீட்டின் முன் வந்து ஒன்று சேர ஆரம்பித்து விட்டார்கள். பூஜைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கையில் அங்கு வந்திருந்த பக்தர்கள் அனைவரும் மிகவும் உருக்கத்துடன் வேண்டிக் கொண்டிருந்தனர். அப்படியாக அங்கு வந்த பக்தர்களில் ஒருவரின் முகத்தில் கூட நாகத்தினை பார்த்து பயந்து போனதற்கான அறிகுறிகள் இல்லை. அனைவரும்
ஏதோ பல வருடங்களாக அங்குதான் அந்த நாகம் வளர்ந்தது போல்தான் அவர்கள் அதனை பாவித்தனர். பூஜைகள் நிகழ்ந்து கொண்டிருந்த தருணத்தில் அங்கிருந்த பக்தர்களுள் ஒருவரான மாரியப்பனிடம் சதாசிவம் இந்த லிங்கம் மற்றும் நாகம் ஆகியவற்றின் தகவல்களை கேட்டபோது மாரியப்பன் சதாசிவத்தின் பக்கத்து வீட்டில்தான் வசித்து வருகிறார் எனவும், சிறு வயது முதல் இன்று வரை தான் சதாசிவத்தினை பார்த்து வருவதாகவும், அந்த நாளில் இருந்தே சதாசிவம் சிவபக்தராகத்தான் இருந்து வந்தார் என்றும், முதலில் அந்த பகுதியில் அமைந்திருந்த எல்லா சிவன் கோயில்களுக்கும் சென்று கொண்டிருந்த சதாசிவம் இந்நாட்களில் ஊரை கடந்து தமிழகத்தில் இருக்கும் எல்லா சிவன் கோயிலினையும் சென்று பார்த்து வந்து அதனை பற்றியே எப்பொழுதும் பேசிக்கொண்டிருப்பார் என்றும், ஒரு சமயம் லிங்கம் ஒன்றை வைத்து அவர் வழிபாடுகள் நிகழ்த்தி வந்ததாகவும், ஒரு முறை வழிபாடு செய்து கொண்டிருந்த போதுதான் முதலில் நாகம் வந்தது என்றும், அன்று முதல் ஊர் மக்கள் மட்டுமன்றி பக்கத்து ஊர் மற்றும் வெளியூர்களில் இருந்தும் இந்த அதிசயத்தினை காண வாராவாரம் கூடுகின்றனர் என்று கூறினார். பக்கத்து வீட்டில் ஒரு சிலை மாதிரி, சிவலிங்க சிலை மாதிரி செஞ்சு அதை வச்சு இது பண்ணி கும்பிடும்போது ஒரு நாகம்னா ஒரு நல்ல பாம்பு வந்து சிவலிங்கத்து மேலே அப்படியே சுற்றி இருக்குண்ணே அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க. நானும் போய் பார்த்தேன். பார்க்கும்போது அந்த பூஜை பண்ணி முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் அது இறங்கி அந்த பூஜை முடிஞ்சோன்னா அது பாட்டில் போகுது. அப்படிங்கும்போது அந்த தெருவுக்காரங்க, அந்த ஊருக்காரங்க எல்லோரும் பக்கத்து கிராமத்தில் உள்ளவங்க கூட 1-2 பேர் வந்து பார்க்கும்போது சரி இப்படி ஒரு அதிசயம் நடக்க அப்படின்னு இருக்க அது எல்லோரும் பக்கத்து கிராமங்கள் உள்ளவங்களை பூரா வந்து பார்க்காங்க. அதேமாதிரி அந்த பையன் நல்லா ஒரு சிவன் பக்தன்னா, உண்மையிலே ஒரு சிவன் வந்து அவன் உடம்புல இருக்குன்னு நினச்சிக்கிற வேண்டியதான். முதல்ல தம்பின்னு கூப்பிடுவேன், அதுக்கப்புறம் அவனை பார்க்கும்போது சாமி வாங்க சாமி அப்படின்னு கூடக்கூடிய இது வந்து இன்றைக்கி ஏங்குள்ளேயே ஒரு இது ஆகுது. ஆனால் அந்த பூஜை வெள்ளிக்கிழமை நடக்கு அப்படின்னா எல்லாரும் இன்றைக்கி சாமி பாம்பு நல்ல பாம்பு வரும் சாமிக்கிட்ட அப்படின்னு எல்லாரும் சின்ன பிள்ளைகள் கொண்டு ஓடி வருவாங்க. அதனைத் தொடர்ந்து சதாசிவம் அவர்களிடம் இந்த லிங்கத்தினை உருவாக்கியதன் காரணம் மற்றும் எவ்வளவு காலமாக இந்த சிவத்தொண்டில் ஈடுபட்டு வருவதாக கேட்டபோது, தான் சிறுவயது முதலே சிவபக்தனாக இருந்து வருகிறேன் என்றும், முதலில் எல்லா சிவன் கோயில்களுக்கும் சென்று வந்ததாகவும், சிறு வயது முதலே சிவன் தனக்கு கடவுளாக தெரிந்ததை விட நண்பன் போலும் குடும்பத்தில் ஒருவர் போலும் தான் பார்த்திருக்கிறேன் என்றும், சிறு வயது துவங்கி இன்று வரை தான் சிவனை தவிர வேறெந்த கடவுளையும் நினைத்ததில்லை என்று கூறினார். அது மட்டுமல்லாமல் தான் தொடர்ந்து சதுரகிரிக்கு சென்று வந்து கொண்டிருப்பதாகவும், அங்கு தனக்கு நிறைய புது அனுபவங்கள் கிடைத்துள்ளதாகவும் கூறுகிறார் சதாசிவம். ஒரு முறை சதுரகிரிக்கு சென்று வருகையில்தான் தன் வீட்டிலேயே ஒரு சிவலிங்கம் அமைக்க வேண்டும் என்று தோன்றியது என்றும், அப்போதே வீட்டின் அருகில் அந்த லிங்கத்தினை அமைத்து விட்டேன் என்றும் கூறுகிறார் சதாசிவம். அதேபோல் இந்த லிங்கத்திற்கென பல சிறப்பம்சங்கள் இருக்கிறதென்றும், அதனால்தான் ஒவ்வொரு வெள்ளியன்றும் நிகழும் பூஜைக்கு நாகம் தானாக தேடி வருகிறது என்றும் கூறுகிறார் சதாசிவம். அதனைத் தொடர்ந்து அதே ஊரினை சேர்ந்த மாரியம்மாள் என்ற பக்தரிடம் இதனை குறித்து கேட்டபோது, தான் பல வருடங்களாக சதாசிவத்தினை பார்த்து வருவதாகவும், ஆரம்பத்தில் சற்று தெளிவில்லாமல் இருப்பதை போல்தான் இருப்பார் என்றும், திடீரென ஒரு முறை கோயிலில் இருந்து வந்தவர் தன் வீட்டின் அருகிலேயே லிங்கத்தினை அமைத்து தொடர்ந்து வழிபட வேண்டும் என்று கூறி, அன்று துவங்கி தானே தன் கையால் அந்த லிங்கத்தினை செய்து எடுத்து வந்து பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வருகிறார் எனவும், ஒரு நாள் பூஜை நடந்து கொண்டிருந்த சமயம் அதிசயமாக நாகம் தானாக வந்தது என்றும், அன்று முதல் இன்று வரை அந்த நாகம் ஒவ்வொரு முறையும் பூஜைக்கு தவறாமல் வந்து செல்கின்றதென்றும், அப்படி வந்து செல்ல துவங்கிய நாள் முதல் ஊரில் நாகம் வருவதைக் கண்டு மக்கள் பலர் பயத்தில் அதற்கு எதிர்ப்புகள் தெரிவித்தார்கள் என்றும், அந்த நாகத்தினை அடித்து கொன்றே தீர வேண்டும் என்றும் கூற, அப்போது சதாசிவம் எக்காரணம் கொண்டும் அவ்வாறு செய்துவிட வேண்டாம், இந்த நாகம் யாருக்கும் தீங்களிக்காது என்றும், அது சாமியின் நாகம் என்று கூறி இன்று வரை அதனை ஊர் மக்களிடம் காப்பாற்றி வருவது சதாசிவம் தான் என்று கூறுகிறார்.
இந்த நாகம் வந்து அடிக்கடி வந்துக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த ஊரில் எல்லாருமே பார்த்து முதல்ல பயந்தாங்க. ஏன்னா நான் லிங்கம் செஞ்சு வைக்கும்போதும் சரி, அந்த நாகம் வரும்போதும் சரி, எல்லாருமே ரொம்ப ரொம்ப பயந்தாங்க. அதெல்லாம் வைக்கக்கூடாது, வேண்டாம், அது வந்து ரொம்ப தப்பு, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்லாம் நிறைய பேர் ஒவ்வொரு மாதிரி பேசினாங்க. ஆனால் நான் வந்து அதை எதையுமே பொருட்படுத்திக்காமல் எனக்கு சிவன் வேணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் நம்பிக்கையில் தான் நான் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன். பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த நாகம் வந்தபோது நாள் வந்து எல்லாருமே பார்த்து ரொம்ப பயந்தாங்க. ஐயோ வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயந்தாங்க. நான் எதையுமே பொருட்படுத்தாமல் நான் பாட்டுக்கு பூஜை வச்சேன். அதுவும் வந்து நாகத்து மேலே உட்காந்துச்சு. நானும் அதுக்கு தீவாரணம்லாம் காட்டினேன், வச்சேன். அப்புறம் நான் அப்போ தான் உணர்ந்தேன், சிவன் இருக்கார், அவர் எனக்குள்ளே இருக்கார் அப்படிங்கிறத நான் அப்போ தான் உணர்ந்தேன். அப்போ பூஜைலாம் முடிஞ்சுது, வச்சது. அந்த பாம்பும் வந்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அது பாட்டுக்கு கிளம்பி அது பாட்டுக்கு அதோட இடத்துக்கு போயிடுச்சு. அப்போ எல்லாருமே உண்மையிலே வந்து பயந்த எல்லாருமே அதுக்கப்புறம் தான் நம்பிக்கை வந்துச்சு, சிவன் இருக்கிறார், இது எல்லாமே பொய் கிடையாது, இது எல்லாமே உண்மை அப்படிங்கிறத அப்போ தான் நம்பினாங்க. எந்த ஒரு தொந்தரவுமே இல்லையே அப்படிங்கிறத அதுக்கப்புறம் தான் வந்து உணர்ந்து அதுக்கப்புறம் எல்லாருமே வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வெள்ளிக்கிழமை வந்து சிவனுக்கு பூஜை பண்ணுவேன். அதுவும் அந்த பூஜை பண்ணுற டயத்தில் தவறாமல் வரும், வந்து சிவலிங்க மேலே உட்காந்து அது இருந்துட்டு பூஜை முடிஞ்சோன்னா தன்னோட இடத்துக்கு அதுவே போயிடும். தீவாரணம் காட்டுறதும் சரி, தேங்காய் உடைக்கிறது, எல்லா நேரமே அது பாட்டுக்கு அப்படியே வந்து அதோட லிங்கத்து மேலே அமர்ந்திருக்கும். எல்லாருமே அப்புறம் வருவாங்க, வந்து தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாருமே அது பாட்டு போவாங்க. எல்லாரும் அதுக்கப்புறம் எங்கள் ஊரே வந்து ரொம்ப வந்து ஒரு எந்த ஒரு பயமும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவ்வளோ செழிப்பாக மாறிடுச்சு. அது மட்டுமல்லாமல் சதாசிவத்தினை பற்றி அவரின் தங்கையிடம் கேட்டபோது, சதாசிவம் சிறு வயது முதலே சிறப்பாக ஓவியங்கள் வரைவார் என்றும், திடீரென அவற்றை நிறுத்தி பின் ஆன்மீகத்தில் ஈடுபட துவங்கிவிட்டார் என்றும் கூறினார். இங்கு ஒவ்வொரு வெள்ளியன்றும் நடக்கும் பூஜைகளில் கலந்து கொள்பவர்கள் எல்லா பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதாகவும், அது மட்டுமல்லாமல் வேண்டிய வரங்கள் கிடைப்பதாகவும் கூறப்படுகிறது. நாம் இன்று பார்த்த 2 நிகழ்வுகளில் ஒன்று பூமிகா என்ற அமானுஷ்ய பெண்ணை பற்றியும், அதனைத் தொடர்ந்து இரண்டாவதாக சிவபக்தர் ஒருவரால் அமைக்கப்பட்ட லிங்கத்தினை தேடி பூஜைக்காக வரும் நாகத்தினை பற்றியும் பார்த்தோம். மேலும் இது போன்ற பல்வேறு அமானுஷ்யங்களுடனும் ஆச்சரியங்களுடனும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.